வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் 3 ரோகு பிடிச்சோங்க. இந்த 3 ரோகுகளை நாங்கள் எப்படி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாங்கள் வந்து 2 ஸ்பைடர் ரோக்கு, ஒரு பால் செட்டு, ஒரு ஃபீட் ரோக்கு, மொத்தம் 3 ரோக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த இன்றைக்கி வேட்டைக்கு. அப்புறம் இதோட பைட்டு நாங்கள் வந்து என்ன மாவு யூஸ் பண்ணோன்னா, சத்து மாவு, கோதுமை தவிடு, முட்டை, ஜிலேபி பவுட்ரு இது மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதோட ஃபுல் வீடியோ பைட் மேக்கிங் வீடியோ தனியாகவே இருக்குது. அதே போல் ஹூக் மேக்கிங், அதாவது ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட்டு, ஃபீட் ஹூக்கு இது மாதிரி எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுக்கலாம். அதுக்கு வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ரோகு, கட்லா, விரால் லவ்ரி இது மாதிரி மீன்கள் இல்லை எப்படி பிடிக்கலாம், ஜிலேபி எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கீங்க. இனிமேலும் போட போகுது. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் இந்த சேனலில் வருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ஃபிஷிங் வீடியோவில் உங்களுக்கு உடனே வருது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் பார்த்தீங்களா 2 ஸ்பைடர் ஹூக்கு, ஒரு பால் செட் போட்டிருக்கேன். இது வந்து நாங்கள் இந்த டைம் வந்து நாங்கள் போனது வந்து மதியானம் ஒரு 2 மணிக்காட்ட போயிருந்தோம். ஓகேங்களா? அந்த டைம் போயிருந்தோம். நாங்கள் போனபோது நல்லா வெயில் சுருக்கு, நல்லாவே வெயில் தர்மத்தை தச்சு தண்ணி ஒரு வாரத்தில் 1 அடி பக்கமாக குறையுது இந்த இதில். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. தண்ணி குறைஞ்சா நல்லா மீன் எடுக்குங்க. ஆமாங்க. ஏன்னா வந்து செடிகளை அதிகமாக சாப்பிட்ருக்கு தண்ணி அதிகமாக்கும் போது. இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா செடியில் ஓரத்தில் இருக்குது. அந்த ஓரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த மீன் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்துடும். அப்போ வந்து நான் போடுறது தான் அதுக்கு உணவு. அப்போ வந்து நல்லாவே எடுக்கு. அதுக்காகத்தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் மழை வந்தால் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா தண்ணி கம்மியானால் வலையை விட்டு அரிச்சிடுவாங்க. அது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் 3 ஹூக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு. அது இருந்து காணொலி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ரோகு மாட்டிடுச்சுங்க. வாட்டர் கேனில் வந்து எங்களுக்கு நரம்பு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு. 45 மீட்டர் நரம்பையும் ஒரே இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ நாங்கள் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமாங்க. காஸ்டிங் பண்ண இழுத்தோன்னே அங்கே மீன் வந்துடுச்சு மேலே. ஆமாங்க. தெரியுது உங்களுக்கே தான் நீங்கள் நினைக்கிறேன். அலை ஆடுது உங்களுக்கு அந்த இடத்துல. மீன் வந்து மேல் மடத்துக்கு வந்துடுச்சு. இது மேல் மடத்துக்கு வர காரணம் என்னன்னா, ரோகு வந்து டக்குன்னு மேல் மடத்துக்கு வந்துரு. ஜம்ப் அடிக்கி இல்லைன்னா மேலாப்போ வந்துரு. ஆனால் டப்பு கொடுக்காது. ரோகு வந்து சும்மா கிராஸ் தான் அடிக்கும் வழியா ரொம்ப டஃப் கொடுக்காது. நம்மளை பார்த்தா மட்டும் ரொம்ப ஓவராக இழுக்கு. மற்றபடி இந்த கிராஸ் சைடில் மட்டும்தான் போகுது. ஓகேங்களா? மோஸ்ட்லி நிறைய அந்த புதருக்கிறக்க போக அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கு அப்படியே பக்கத்தில் சைடு கிராஸ் அடிக்குது தெரியுதுங்களா? சைடில் புதர் இருக்குது. அது போகாமல் நம்ம இழுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா மீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தாளுக்கு புதருக்கு வந்துருச்சு. அப்படி நம்ம இழுக்கார வைக்கும் போது நமக்கு முன்னாடி வந்துச்சு. உங்களுக்கு தெரியுது, எனக்கு லைட்டாக தெரியுது. ஆமாங்க. இந்த ஹூக் நம்மளே மேக் பண்ணுது. இப்போ பார்த்தீங்களா மீன் வந்து பக்கத்தில் வந்துச்சு. செடி கட்டு வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம தரையோட தரையாக இல்லை. நம்ம வந்து தண்ணி வந்து 2 அடிக்கு மேலே இருக்குது. அப்போ வந்து நம்ம கை வச்சு தான் இழுக்கணும். ஏன்னா நம்ம தூக்கணும்னா வாயிலேருந்து ஹூக் வந்து கழண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கையிலேயே பிடிச்சி வீசி இல்லை அப்படி. ஓகேங்களா? இப்படி கையில் வந்து எடுத்துக்கணும். கையில் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். இந்த ஸ்பைடர் ஹூக் எல்லாமே டேஞ்சரானது. ஏன்னா 16 முள் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து கையில் ஏற்ற அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா இது வந்து கண்டிப்பாக ஒரு 1.25 கிலோ, அந்த 1.5 கிலோ 1.25 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. அந்த இடைப்பட்ட இதில் வரும். ஒரு நல்ல சைஸானு சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு மீன் ஊக் ஆகிடுச்சுங்க. இது வாட்டர் நல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க. இது வாட்டர் கேன் எண்டில் வந்து 55 மீட்டர் நரம்பு அந்த எண்டுக்கே போயிடுச்சு. ஆமாங்க. இந்த எண்டில் அந்த எண்டுக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு மீன் வந்து டக்குனு இழுத்துருச்சு. நான் வந்து கேமராவை எடுத்து தலையில் மாட்டி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது அவ்வளோ தூரம் போயிடுச்சு. நல்லா இழுத்துட்டு இப்போ நான் இழுக்க ஆரம்பித்தா அந்த கடைசியிலேருந்து வருது. ஏன்னா ரோகு மேல் மட்டத்தில் வரும்போது நம்மளுக்கே தெரியுதுங்களா? அந்த எண்டில் இருக்குது. அந்த எண்ட்லேருந்து கறக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகி போச்சு. ஏன்னா மெதுவாக தான் இழுக்கணும். டப்புன்னு இழுத்தோம்னா மீன் ஆப்போசிட்டில் இழுக்கும்போது வாயிலேருந்து ஹூக் பிடுங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக கறக்கணும். 1 அடியாக இருந்தாலும் 1/2 அடியாக இருந்தாலும் அப்படி இருக்கும். நமக்கு வாங்கமான்னு இழுத்தோம்னா கண்டிப்பாக பிடிங்கிரு. ஒரு மீன் ஏற்றிடலாம். அடுத்த மீன் அப்படியே ஏற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மீன் வந்து நரம்பு நல்லாவே இழுக்குது. உங்களுக்கே தெரியுது. ஆப்போசிட்லேயும் இழுக்குது. அப்படியே மீன் அப்படியே மெதுவாக தான் வருது. ஓகேங்களா? இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா செல்லு வந்து ரொம்ப ஹீட் ஆகி அதே போல் வெயில் உட்காந்துருப்போம். மீன் மாட்டும்போது அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைம் கேமரா ஆன் பண்ணிடுவோம். ஆனால் அது செல்ஃபி கேமரா போயிடும். ஒவ்வொரு டைம் கேமராவை ஆன் பண்ண மாட்டோம். இது மாதிரி எக்கச்சக்கமான இதுக்குதுங்க. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு வீடியோ எடுக்கிறது. நிறைய பேர் வீடியோ எடுப்பீங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஆமாங்க. சும்மா நம்ம கையில் வச்சு எடுக்கிறத எடுத்துடலாம். விஷ்ணு ஒரு ஆள் இல்லாமல் இப்போ வந்து தலையில் வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ பார்த்தீங்களா பக்கத்தில் ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்புக்குள்ளே பூந்துட்டார். ஆமாங்க. பூந்தோடனே பார்த்தீங்களா அது எல்லாமே அந்த பக்கத்தில் ஒரு செடி கொடி இருக்குது. அதுக்குள்ளேயே தான் பூத பார்க்குது. ஏன்னா சொட்டக்காய் இதுக்கு வரமாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் இது டஃப் பிடிச்சி இது நல்லாவே இருக்குது. இது ஒரு கிலோ சைஸ் வருங்க. ஆமாங்க. அப்புறம் இது அதே போல் தான். நம்ம வந்து தூக்கக்கூடாது மீன். சின்ன மீன் தான் சொல்லி தூக்கக்கூடாது. பெரிய மீன் தான் சொல்லி தூக்கக்கூடாது. நம்ம அப்படியே கையில் ஓரமாக வச்சு இழுத்துக்கூட இல்லை அப்படியே தரையை இழுத்துறோம். அவ்வளோதான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மீனோட வாய் வந்து சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக பிடுங்க அதிகமாக 80% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எங்களுக்கு 2வது மீன். இது 1 கிலோ சைஸில் இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் சரியான சூட்டிப்பு. நரம்பு டக்குன்னு அந்த பக்கம் இழுத்து போயிடுச்சு. அந்தளவுக்கு இழுத்து போச்சு. இது வந்து 3வது மீனுங்க. ஓகேங்களா?
இது வந்து 3வது மீன். ஃபஸ்ட்டு ஒரு வசதியாக ஒரு இழுத்துருச்சு. அடுத்து வந்து என்னடா இழுக்க காணோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நான் 55 மீட்டர் நரம்பில் ஒரு 3 மீட்டர் தான் இருக்குமா இருக்குது வாட்டர் கேனில். மற்ற எல்லாத்தையும் இழுத்துடுச்சு. ஆனால் வாட்டர் கேன் எந்த ஒரு சத்தம் இல்லை. நான் மீன் கழண்டுருச்சு என்னமோ நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். சரி கொஞ்சம் டைட்டு வச்சு பார்க்கலாம்னு சொல்லி டைட்டும் வச்சு பார்த்தேன். அப்போ தான் இருக்குது மீன் மடி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு டைமு மீன் வந்து மாட்டி இழுத்து போட்டு ஓட அதிக வாய்ப்பு இருக்குது நல்லா ஊக்காளிங்கன்னா. ஆனால் இது வந்து ஊக்காய் போட்டு எங்கே போய் படுத்துச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. இது 55 மீட்டர் நரம்பு இழுத்துருச்சுன்றது. நான் 55 மீட்டர் நரம்பு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. 1 mm திக்னஸ், அதாவது 100 mm திக்னஸில் யூஸ் பண்ணுறேன். நான் ஹெவியான நரம்பு தான். நீங்கள் 80 கூட போடலாம், 60 கூட போடலாம். 60 இல்லை 80 போடலாம், 60 போடலாம். நிறைய பேர் அந்த 1 கிளாஸ் சைஸ் 2 கிளாஸ் சைஸ்னால் 60 போடலாம். இல்லை அதுக்கு மேலே போதும். 80 ஓகே தான். ஓகேங்களா. 80 கரெக்டாக இருக்குது. நான் வந்து 1 mm போட்டிருக்கேன். ஏன்னா 55 மீட்டர் யார்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து 1 mm போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 80 கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ வந்து அதே போல் வந்து மீன் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நரம்பு இழுக்கிறதுக்கு சரியான லூஸ். ஏன்னா மீன் இழுத்துட்டு போயிட்டு நம்ம நோக்க வந்துருச்சு நம்ம பக்கம். அதனால் வந்து நரம்பு ரொம்ப ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இழுக்க வெயிட்டே தெரியல. பக்கத்தால் ஒரு 10 மீட்டர் வரும்போது தான் வெயிட் தெரிஞ்சு. இப்போ மட்டும்தான் வெயிட் தெரியுது. மற்றபடி மீன் மாட்டினதுன்னு ஒரு 40 மீட்டரில். ஆனால் மீன் மாட்டி அந்த 55 மீட்டர் இழுத்து போட்டு மறுபடியும் ரிட்டன் நம்மகிட்டே வந்துச்சு. ஆனால் வெயிட் தெரியல. அதனால தான் மீன் வந்து சுற்றலை. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்களா மீன் என்னடா ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டுது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் வந்து இந்த செடிக்கு பூந்துருச்சு. ஆமாங்க. எந்த 2 மீனுமே செடிக்குள்ள பூதில்லை. ஆனால் இது வந்து பூந்துருச்சு. எனக்கு ஒரு பயம். டக்குன்னு செடிக்குள்ள பூந்தாலும் நம்ம உசுரை கூட இழுக்கக்கூடாது. இழுத்தா மீனோட வாய் வந்து அதை சொல்கிறேன். எப்போவுமே மீனோட வாய் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது மீனுக்கு. அதோட வாக்கிலே இழுக்கணும். அது டயர்டாக்கி இப்போ செடிக்கு பூந்துச்சுன்னா கண்டிப்பாக லூஸ் விட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் அது இழுக்க தான் பார்க்கு. செடிக்குள்ளேயே போதாது. மறுபடியும் திருப்பி தண்ணிக்குள்ளே பார்த்தா பார்க்கு. அப்போ பார்த்தீங்களா இப்போ போச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி போக பார்க்கு. மறுபடியும் நம்ம வந்து லூஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செடிக்குள்ளே பூந்துச்சு அப்படின்னு சொல்லி இழுத்தோம்னா அது வந்து ஹூக் வந்து வாயை கிழிச்சிட்டு வந்துடும். ஓகேங்களா. அதனால் லூஸ் விட்டோன்னா மறுபடியும் பார்த்தீங்களா தள்ளி போயிட்டேன். ஏன்னா அந்த சைடு இழுத்துக்கலாம்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு அடி அடித்து அந்த பக்கம் போயிடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து லூஸ் விட்டுருவோம். இது மாதிரி இடத்துல லூஸ் விட்டால் அது ஆப்போசிட்டில் பிடுங்க போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ மீன் வந்துடுச்சு. ஓகேங்களா. மீன் வந்து அந்த செடி விட்டு இந்த பக்கம் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மீன் வந்துடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு 2 கிளாஸ் சைஸில் வருங்க. நல்லாவே டப் கொடுச்சு. நல்ல மீன் சொல்ல. ஏன்னா இழுத்து போட்டு நம்மளை ஏமாத்தின மீன். ஆமாங்க. இது அதே போல் தரைய வச்சு இழுத்துட்டேன். இது மாதிரி நம்ம வந்து பார்த்து தான் எடுக்கணும். இந்த ஸ்பைடர் ஹூக்கில் கையில் பார்த்து எடுக்கணும். மீன் உதரும் போது கையில் கண்டிப்பாக ஏற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி. சரிங்களா. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஸ்பைடர் ஹூக்கில் நம்மளே செஞ்சது. இது மாதிரி ஹூக்கு பைட்டெல்லாம் நம்மளே செய்யுது. அதே போல் ஃபிஷிங் வீடியோஸில் ரெகுலராக வருதுங்க. ஏதாவது ஹூக் செய்ய தெரியலன்னா நம்ம சேனலே பாருங்கள். காசு ஒரு 200 ரூபா வாங்குறீங்கன்னா நம்ம சேனலே ஒரு 50-60 செலவு என்ன போதுங்க. 4-5 ஹூக் செஞ்சுக்கலாம். அந்த லெவலில் நம்ம வீடியோ போட்டிருக்கு. அதே போல் இது நம்மளுக்கு பைட்டுமே சும்மா தூண்டி போட்டால் பார்த்தாதுங்க. மீன் நல்லா இஷ்டமாக மீன் ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் மீன் வந்து வாயில் குத்து. அது மாதிரி சும்மா நம்ம ஒரு மைதா தூக்கி போட்டோம்னா மீன் வந்து கடிக்காது. எப்பாவது இப்போ ரொம்ப பசியாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கும். மற்றபடி எடுக்காது. அதனால் பைட் மேக்கிங் வீடியோவும் நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் சேனலில் வருதுங்க. நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன். பை. டேக் கேர்.